இரும்பு சத்து நிறைய இருக்கிற முருங்கைக்கீரையில் நம்ம கடையில் செஞ்சு சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இந்த மாதிரி துவையலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை செய்யறதுக்கு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கூடவே 8லேருந்து 10 பல் பூண்டு, 6லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை பறித்து க்ளீன் பண்ணியிருக்கிறத சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாயை சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. துருவன தேங்காய் 1/4 கப், இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக தேங்காயை கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக இருக்கட்டும். சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் முத்தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.